இன்னைக்கு நம்ம வந்து குவைத் நாட்டுல பல பேருக்கு கொடைவள்ளலா இருக்கிற ஹைதர் ஐயாவை தான் நம்ம பார்க்க போறோம். வெளிநாடு வாழும் தமிழர்களா சங்கத்துல வந்துட்டு இதெல்லாம் வந்து சிறப்பா நடந்தது. அதனுடைய உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு எப்படி என்ன ஏதுன்னு ஒரு 2 வார்த்தைகள். ஏன்னா, நான் மன்சூர் அலிகான எடுக்கிறேன்னால, மன்சூர் அலிகான அவ்வளவு மக்கள் விரும்புவாங்களா என்ன எனக்கு தெரியல. அ, ஆனாலும் வந்து நான் எதிர்பார்த்த அன்னைக்கு போன வருஷம் இப்படி வருஷம் வருஷம் முக்கியமான ஆட்கள்லாம் கொண்டு வராங்க. அதை விட கூட்டம் இந்த வாட்டி அதிகமா தான் வந்திருக்கு. அ, அதாவது மூர்த்தியுடைய விளம்பரம் நல்லா இருக்குது. அது சன் டிவி இது அது எல்லாம் எல்லா மக்களுக்கும் போயிருக்குது. சன் டிவிக்குன்னு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி வந்து நேத்து கடைசி வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் 11 மணிக்கு தான் அவர் பேசுறாரு. ம், 10:30 to 11 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் கூட்டம் கலைஞர் இது வரைக்கும் 9 மணிக்கு கலைஞ்சு போற கூட்டம். ம், அன்னைக்கு 11 மணி வரைக்கும் அவருடைய ஸ்பீச் வந்து எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் விளையாட்டாவும் தமாசாவும் இருக்கு. அவரு அங்க எந்த பேட்டி கொடுத்தாலும் தைரியமா பேசுவாரு. ம், யாருக்கும் பயப்படாம பேசுவாரு. ம். அந்த ஒரு இது அவருக்கு எல்லாருக்குமே அது பிடிக்கும். அன்னைக்கு சசிகுமார் வந்தப்போ கூட அவருக்கு பேசுறது அவ்வளவு பேசினார். ஒரு 10 நிமிஷம் பேசினார். ஆனா இவர் வந்து கடைசியா ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. அதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லிட்டு முடிச்சாரு. கூட்டங்கள் நல்லா நல்லா இருந்துச்சு கூட்டம். எதிர்பார்க்கல. நான் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 750 சாப்பாடு ரெடி பண்ணேன். ம். அப்புறம் பார்த்த கூட்டம் 1000க்கு மேல வெளியே போயிட்டு வந்து 1000க்கு மேல இருக்குது. அ. மறுபடியும் இன்னொரு 250 சாப்பாடு உடனே நைட் ஒன்று ரெடி பண்ணி 1000 சாப்பாடு கொண்டு வந்தேன். 1000 சாப்பாடு. 1000 பேருக்கு மேல வந்து சரி. அதுல வந்து ஏன்னா எப்படி 9 மணிக்கு மேல வந்து இந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்க இருக்க மாட்டாங்க. ம், ம், அதுல சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப ம், என்னுடைய கணக்குப்படி ஒரு 1200, 1300 பேருக்கு மேல தான் வந்திருப்பேன். ம். அதுல ஒரு 300, 400 பேர் போயிருப்பாங்க. பாக்கி 1000 பேர் சாப்பாடு குடுத்தோம். அதேபோல இந்த தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க. இது வந்து நீங்க வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேர சொல்லி பல 1000 பேர் வந்துட்டு அது வந்து வயிறார சாப்பிடுறாங்க. அந்தனுடைய நிகழ்வுகள் வந்துட்டு நம்மளுக்கு அப்புறமும் வந்துட்டு இது இருக்குங்கிற ஒரு மன திருப்தி எப்படி இருக்கு? அத பத்தி ஒரு 2 வார்த்தைகள். ஏன்னா டிவிஎஸ் நடத்தினா ப்ரோகிராம் நல்லா இருக்கும். சாப்பாடும் நல்லா இருக்கும். வந்தா கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு போர் அடிக்காம ஒரு எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம ஆளுங்கலாம் கொண்டுட்டு வரோம். சில கம்பெனிகள்லாம் நடத்துவாங்க. அரை சாப்பாடு, 3/4 சாப்பாடுன்னு சாப்பாடே சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு ஆனா சொல்லிட்டு வரணும். உண்மையா தினார் ஒரு தினாருக்கு இதுக்கு சாப்பாடு. உண்மையா தினார்னா ஒரு அரை சிக்கன் வைப்போம். நம்ம ஹோட்டல்ல ரெடி பண்ணா கிரேவியும் சிக்கன் வைப்போம். அதனால புலவு வச்சு ஊறுகாய் அது இது எல்லாம் பாயசமும் எல்லாம் கொடுப்போம். இந்த சாப்பாடுக்காக சிலவங்க விரும்பி வருவாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப கலரை கலந்த சாப்பாடு மாதிரி இருக்கு. அந்த சாப்பாடுக்காக வந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நாளைக்கு வேலைக்கு போனவங்கலாம் கொஞ்சம் போனீங்க அதுதான் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மணிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நேற்று அப்படிதான் தெரிஞ்சு எனக்கு. அ, அதனால வந்து சாப்பாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் சாப்பாடும் கொடுக்கணும். மக்களை திருப்தியா இருக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டா நான் முடிஞ்ச அளவு 4:30 மணிக்கு ஆரம்பிக்க நினைச்சேன். கடைசியா 5:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு 1 மணி நேரம். ஏன்னா மக்கள் கொஞ்சம் லேட்டா தான் வர்றாங்க. 4:30 5:30 வந்தனால தான் 1 மணி நேரம் பிரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்ல கூட்டம் நல்ல இது கடைசி வரைக்கும் கூட்டம் கலையவே இல்லை. எல்லாருமே நல்லா பேசினாங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நல்லது. அதேபோல நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை வந்துட்டு ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து சொல்லுவீங்க. வந்துட்டு எனக்கு அப்புறம் வந்துட்டு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும்போது, "ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு வயதானவர்கள் வந்துட்டு அதனுடைய எமோஷனல் பார்த்தேன். நான் வந்து அப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அப்புறம் தம்பி பார்ப்பாப்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அப்ப சொல்லும்போது அங்க உணர்வுபூர்வமா இருந்தது. ஏன்னா யாருக்கும் அவ்வளோ ஈஸியா வந்துட்டு டக்குன்னு வராது. "ஐயா நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது" அப்படின்னு. அத கேட்கும்போது மனதளவுல எப்படி சார் இருந்தது அது? அதான் ஏன்னா அஹ், ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு அப்புறம் வந்து இவங்க வருவாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அங்க ஒரு ஜீவன் வந்து, "ஐயோ! அப்படி சொல்லக்கூடாது. நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க" அப்படின்ட்டு அந்த வயதானவங்க வந்து சொல்லும்போது, உண்மையாலுமே அது வந்து உங்க ஆழ் மனசுல எப்படி சார் அது? ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல நான் நிறைய படிக்கணும்னு நான் தெரியும். 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னுடைய வீட்டுல நான் டிரைவரா வேலை போகும்போது நிறைய நூல்களை எடுத்து படிப்பேன். அதுல வந்து முகமது நபியுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சிருக்கேன்.
ஒரு கடவுளுடைய ஒரு கடவுள் அனுப்பி ஒரு தூதர் அனுப்பி மக்களுக்கு இப்போ இது தூது செய்திகள் சொல்லி குரானை அனுப்பும்போது அதில் நிறைய படிக்கும்போது அப்போ மனுஷனுக்கு ஒரு சில அறிகுறிகள் சொல்லும்போது அந்த அறிகுறிகள்ல முக்கியமான அறிகுறி இது. எல்லா மனிதனும் கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதனால வந்து நீ காலையில எந்திரிச்சீன்னா மாலை உனக்கு சொந்தம் கிடையாது. குவைத்து வந்து 30 வருஷம் ஆச்சு. மக்களுக்கு பார்க்குற நிறைய அமைப்புகள் நான் ஆரம்பத்தில் வீட்டில் வேலை பார்க்கும்போது வீட்டில் விட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வர்றான்னா விட மாட்டாங்க சாதாரணமாக வீட்டிலேருந்து. அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். எம்பாசிக்கு போனால் கூட ஒரு இது இல்லை, ரெஸ்பெக்ட்னா இல்லை. அப்போ விரட்டி விடுவாங்க, போ அங்கே போய் அரபிட்டு பேசிக்கிட்டு. அரபிட்ட வந்து அவன் விட மாட்டான், இருந்தான் ஆகணுமா. இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவிக்க அந்த காலம் வேற. இன்னைக்கு இருந்துட்டு நம்ம எங்கள் எம்பாசியில் தமிழ் மக்கள் தமிழில் ஒரு ஒரு முக்கியமான ஆளை ஷாஜஹானுங்கிட்டு அவர் இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டுகள் எல்லாம் ரெடி பண்ணி என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அன்னைக்கு அப்படின்னா யாரும் இல்லாத காலத்தில் நாங்கள் வாழ்ந்தனால இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம நல்லா ஆகணுமோ ஏதாவது செய்யணும்னு எனக்கு அன்னிலதே ஒரு மனசு இது. அது மாதிரி நபின்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இந்த உலகம் வந்து சும்மா ஒரு ஒரு வழிப்போக்கு மாதிரி தான், வந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒரு நிரந்தரம் கிடையாது. காலையில் இருந்துச்சா மாலை உனக்கு சொந்தம் கிடையாது, மாலையின் படுக்கும்போது இரவு உனக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகம் உன்னுடைய உலகம் இல்லை, இது கடவுள் வச்சிருக்கிறான். அதில் உங்களை படைச்சி ஒரு டெஸ்ட் எழுத அனுப்புகிறான். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணுன்னா உங்களுக்கு சொர்க்கம், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகணுன்னா நரகம். அதனால் இந்த உலகத்தில் எது வேணாலும் செய்யலாம், தப்பு ரைட்டு எல்லாமே இந்த உலகத்திலே ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். பட் சிலவங்க வந்துட்டு தப்பு மறைச்சி செய்கிறாங்க. அவனை மறைச்சிடலாம், உலகத்தில் மக்களுக்கு மறைச்சிடலாம், அவனை தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தான் கடவுள் சொல்கிறான், நாங்கள் எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன், தண்டனை வச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு கொலை பண்ணவனுக்கு இங்கே தூக்கு தண்டனை, 10 கொலை பண்ணாலும் தூக்கு தண்டனை. ஒருத்தவனுக்கு தான் அந்த ஒரு கொலை பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும். 10 கொலை பண்ண 10 தூக்கு தண்டனை கொடுக்கணும் முடியாது, ஒரு தூக்கு தண்டனை நடக்குது. அதுக்கு தான் அங்கே சொர்க்கத்தில் அங்கே கடவுள்கிட்ட அப்படி கிடையாது. 10 கொலை பண்ணவனும் மறுபடியும் தூக்கில் போட்டு மறுபடியும் திருப்பி உயிர் எடுத்து மறு தூக்கில் போடுவான். இதுனா கடுமையான தண்டனை அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து மக்கள் ஏமாத்துறாங்க. ஆனால் மக்கள் புரிய மாட்டேங்குது, தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் வந்து எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஏமாத்துதல எனக்கு மனசில் வரல. ஏன்னா நபிலாயோட புக்கு, அப்துல் கலாம், அன்னை தெரசா, அந்த நிறைய முக்கியமான ஆளுகளுடைய நூல்கள்லாம் எடுத்து படிக்கும்போது அவங்கெல்லாம் நிறைய நம்மளுக்காக வாழ்ந்துட்டு போய்க்கிறாங்க. நிறைய பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் கஷ்டம் தான், இருந்தாலும் சமாளித்து போயிட்டுருக்கிறேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் அந்த மனிதருக்கு வந்து என் மேலே ரொம்ப பிரியம். அதனால தான் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா மக்களுக்கு வந்து சேவைகள் வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்களா சார், இப்போ வந்துட்டு மக்களோட மக்களாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு ரொம்ப வழி கூப்பிட்டு வச்சு, தம்பி இது இப்படி பண்ணுன்ட்டு நீங்கள் சொல்லி வளர்ந்தவங்க, உங்களை நீங்கள் சென்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை மதித்து பண்ணவங்க நன்றி மறக்காமல் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆட்கள் அதுவும் சொன்னால நேற்று கூட பேசுறதுக்கு டைம் இல்லை, அது என்ன பேசணும்னு வச்சுருந்தேன். எல்லா மனசுக்குள்ளேயும் நுழைஞ்சு எல்லார்ட்டையும் நல்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லார்ட்டையும் கெட்ட பேர் தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஓட்டிலே ஜெயிக்கிறாங்க, ஒரு 60% வந்து அவங்க முதல்வர் ஆயிடுறாங்க, 40% ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. அதேமாரி இங்கே வந்து எவ்வளோதான் நல்லது எவ்வளோதான் செஞ்சாலும் ஒரு சிலவங்க தப்பாக பொய் சொல்கிறாங்க. வந்து அங்கேருந்து என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பையனுக்கு படிப்புக்கு காசு வேணும், இப்படின்னு சில இதுகள்லாம் வந்து கைதட்டு போனால் கிடச்சிரும். நம்மளை விசாரிக்காம கொடுக்க மாட்டோம், விசாரிப்போம். இப்போ பள்ளிவாசல் கட்டணும், சர்ச்சை கட்டணும், கோயில் கட்டணும், எதான வரும்போது தான் அது உண்மையாக பொய்யானு கொஞ்சம் விசாரிக்கும் போது அதில் சில இதுகள் பொய்கள் இருக்குது. அப்போ அந்த பொய்யா வந்தவனை நம்ம திட்டுவோம், ஐதர் காசு தருவான்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஏமாத்தாதான்னு சொல்லிட்டு இவனை திட்டுறோம் பாருங்க. அவன்லாம் போய் நம்மளை வந்து கொஞ்சம் அவதூறு பண்ணுவான். அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே போனேன் அப்படின்னு அவன் தப்பு பண்ணிட்டு வந்தவன் அவன் வெளியில போயிட்டு நம்மளை தப்பா சொல்லுவான். அதனால இவன்னா வந்து நம்மளை விட்டு தூரமா தான் இருப்பாங்க. அதனால செய்யறவங்களுக்கு நம்ம டீம் இருக்கு, அந்த டீமை வச்சு நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி வந்து எம்பாசியா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு குரூப் வந்து மாட்டிக்கிடுச்சு, அந்த குரூப்புகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரூம் கொடுத்து இது கொடுத்து எல்லாரையும் நம்ம அனுப்பினா வைக்கிறோம். அதெல்லாம் உண்மையா இருக்கு. அங்கே எம்பாசியில் நம்ம ஆளு இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஷாஜஹான்ட்ட கேட்போம், என்ன ஷாஜஹான் இது உண்மையான? ஆமாம், அவரே சொல்வார் கொடுக்கலாம்.
எப்படி கொடுப்போம் அம்பாசிடர் கேட்டுக்கப்பா இது செய்யணும் செய்யலாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு இந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு எது செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஏமாற்ற வரவங்கள கொஞ்சம் நாங்கள் ஜாக்கிரதை பார்த்துக்கிறோம். அதுலேயும் மிஞ்சி 1-2 பேர் ஏமாற்ற தான் போகிறாங்க. நடக்கட்டும். அதனால செஞ்சு கொடுக்குற வழியே கொடுத்துட்டு இருக்கோம், செய்வோம். ரொம்ப சிறப்பான பதில்கள், உங்களுடைய அழகான டைமை வந்துட்டு எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. மீட் பண்ணுவோம். ஓகே, சந்தோஷம், நல்லது.